எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி நம்ம ஸ்பெயின் இருக்குல்ல, ஸ்பெயின் இப்போ வந்து ஸ்பெயின் வந்து ஷெங்கன் கண்ட்ரி. ஸ்பெயினுக்கு நிறைய வேக்கண்டிகள் வராது, ஏன்னா அவங்க வெளியே எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இங்கேயும் வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுதுங்க. பாருங்கள் என்னென்னு காட்டுறேன். வேர் ஹவுஸ் ஒர்க்கர் உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் தேவை. இதுக்குன்னு தனி குவாலிஃபிகேஷன் ஒன்று கிடையாது. பேசிக் ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக 8 to 10 12 மணி நேரம் வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் லாஜிஸ்ட்ங்கிறது. ஓகே, இதுலேயே ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, உட்காந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஜாப்பும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த டைமுக்கு நம்ம கடந்து போகணும் அந்த ஒர்க். சிலவங்க 8 ஹவர்ஸோடு முடிச்சுக்குவாங்க. அப்படி யாரும் இப்போ நிறைய இருக்கிறது இல்லை, ஏன்னா காசு சம்பாதிக்கணும். அதனால் கண்டினியூஸாக வேலை பார்ப்பாங்க. ஸ்பெயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், மேப்பில் சுற்றி போர்ச்சுகல் டச்சில் இருக்குது இல்லையா. சரி, இந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரான்ஸு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. சரி, நல்ல டெவலப்டு கண்ட்ரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இதில் லாஜிஸ்டிக் ஒர்க் வந்து சேலரி வந்து நம்ம இந்தியன் ருபீஸில் சொல்லிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், 1.5 லட்சத்தில் 2 லட்சம் கிடைக்கும். அதாவது ஒரு 1000 இருந்தால் என்னாச்சு, இன்னைக்கு 1.10, ஒரு 1200 1500னாலே உங்களுக்கு 1.60 1.70 வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ 8 ஹவர்ஸ் டியூட்டிக்கு 1200னா இன்னொரு 4 மணி நேரம் ஓவர் டைம் பெர் டே, 27 28 ஒர்க்கிங் டே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 2000 வந்துடும். 1700 800 வந்துடும். சேலரி பற்றி பிரச்சனை இல்லை, பேச தேவையில்லை. தாராளமாக ஒரு 1500 மினிமம், 1700 800 மேக்ஸிமம். ஹீரோ கிடைச்சா இன்னைக்கு ரேட்டு பாருங்கள். ஃப்ரீ ஃபுட்டு அகாமடேஷன் கொடுக்குறாங்க. நார்மலாக வந்து வேர் ஹவுஸ்லாம் ஷெங்கன் கண்ட்ரியில் டியூட்டி டைமில் தான் இருக்கும். இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, பட் அதை நம்ம நம்ப வேண்டாம். டியூட்டி டைம் மெயினாக கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டா ரொம்ப நாள் வண்டி ஓடாது, புரியுதா. ஆமாம், ஒன்று பர்கர் பிஸா அந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் பிரெட் சம்மந்தப்பட்ட ஐட்டத்திலே வாழ்ந்து வாழ்வாங்க. நமக்கு அப்படி முடியாது. ஸோ டியூட்டி டைம் மேல் இருக்கும். இத்தனை நேரத்தில் நம்ம ரூம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஓகே, இது ப்ராசஸ் டைம் நிச்சயமாக 1 மாதம் பெர்மிட் வரதுக்கே ஆகும். அதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் போட்டு விசாரிக்கணும்னா 2-3 மாதம் ஆயிரும்ங்கிறத மறந்துடாதீங்க. ஷெங்கன் கண்ட்ரி மினிமம் 10 இல்லை, நிறைய வேணும். ஓகே, ஸோ இதில் 10ன்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம், அப்படி இல்லை, நிறைய பேர் ஸ்பெயினுக்கு போகக்கூடியது. ஆனால் இது ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு ரேட்டு கூட 6 லட்ச ரூபா வரும். ஓகே, அட்வான்ஸ் இருக்குது, பட் அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு கூட நம்ம பேலன்ஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஹீரோவில் அங்கே இப்போ ரேட்டு கேட்காங்கிற முன்னாடியே ஒரு ஹீரோவில் அவங்க எப்பவுமே ஹீரோவில் எனக்கு இந்த அட்ரஸில் கொடு, இப்படி அனுப்பிச்சி கொடு, கிரிப்டோவில் அனுப்பிச்சி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை வாங்கணும்னா இங்கே கூடுதலாகுது. ஏன்னா ஹீரோவிலையும் கூடி போச்சு. அப்புறம் அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜுன்னு ஒரு கமிஷன் வரும், அதுவும் கூடி போச்சு. அதை கணக்கு பண்ணும்போது இங்கே அவங்க பெருசாக வேடு ஆட்டோமேட்டிக்காக. நாங்களாட்டு கூட்டில்லை, காலங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறி போய்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போது நம்ம எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நினைச்சு போனால் தான் நம்ம இந்த வேலை வாய்ப்பை தேடி பிடிச்சி போய் சேர முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, சரி, வேறு எல்லா விளக்கமும் சொல்லிட்டேன், ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். 1-1.5 மாதம் மினிமம், 1.5 மாதம் இல்லை 2-3 மாதம் கண்டிப்பாகும். ஷெங்கன் கண்ட்ரினாலே நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு போக முடியாது. ஓகே, அது வேறு யாருக்கு இது வந்து ஒர்க் பெர்மிட்டில் போகிறது, விசிட் விசா இல்லை. நிறைய பேர் விஎஃப்எஸில் விசிட்டில் போட்டு சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஏறி போயிடலாம். அது நடக்கவே நடக்காது, ரைட்டா. அதுக்கு செட்டிங் டாக்குமெண்ட் வேணும், ஃபேமிலியாட்டு போகிற மாதிரி இருக்கணும், அடிக்கடி பாஸ்போர்ட்டில் வெளியே போயிட்டு வந்தால் ஹிஸ்ட்ரி காட்டணும், பேங்க் பேலன்ஸ் காட்டணும், அது வேறு. ஓகே, அதுலேயும் ட்ரை பண்ணி கிடச்சா ஏறி போகிறது தான் செய்யாங்க. ஒரு வழியும் விடுறதில்ல, ஏதாவது ஒரு வழியில் ட்ரை பண்ணி கிடச்சி ஏறி போகிறாங்க. ஓகே, இதெல்லாம் பணம் செலவு. நாங்கள் எங்கள் மூலம் வரதெல்லாம் ஈஸியான மெத்தடோ, ரெக்ரூட்மெண்ட் மெத்தடோ, சேலரி டிடக்ஷன் மெத்தடோ அப்படி கிடையாது, நடக்காது அதெல்லாம். ஓகே, உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். இதுவே நடந்துட்டாவே பெரிய விஷயங்கிறத நீங்களும் மனசில் வச்சுக்கணும். ஓகே, சரி, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.